பாடி வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற மகிழ்வுடன் அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கின்றார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார். ஆவலோடு கூடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கின்றார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார். அவளோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார். இனிந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார். இனிந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கடமை செய்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கடமை செய்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். கருக்கும் பருவ இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கடமை செய்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய பங்கின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே இந்த திருவிழா திருப்பலிக்கு வருக வருக என்று உங்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் கோப்பி வரவேற்கின்றோம். நம்முடைய பங்கு மக்களை மாத்திரமல்ல, பிற பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வர வேண்டும் என்றும், சகாய மாதாவின் பக்தர்கள் அவர்களும் இந்த திருப்பலியிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை உங்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும், நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மை பெற வேண்டும், உங்கள் உடல் நலம் காப்பாற்றப்பட வேண்டும், நோய்களின் தாக்கம் இல்லாமல் நோய்களின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நலமான ஆரோக்கியமான சுகமான வாழ்வு வாழ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உலக மீட்பர் திருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று அந்த உலக மீட்பர் உங்களுக்கு இந்த ஆசிரியெல்லாம் சிறப்பாக தர வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே வேளையிலே நம்முடைய பங்கு திருவிழா சிறப்பாக நடைபெற எண்ணற்றோர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கூறிக்கொண்டு இந்த திருப்பலிக்கு சிறப்பாக திருவிழாவிற்கு உதவிய மக்கள் அனைவருக்கும், நன்கொடையாளர் அனைவருக்கும், உழைத்த பங்கு மக்கள் அனைவருக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லாரையும் இறைவன் சிறப்பான வகையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக இத்திருப்பலியில் நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய திருவிழா திருப்பலியை நமக்கு நடத்தி கொடுக்க வந்திருப்பவர் அருள்பணி எஸ் தேவராஜ் அடிகள். இவர் திருச்சி மறை மாவட்டத்திலே குருவாக படித்து பட்டம் பெற்றவர். நானும் அவரும் ஒன்றாக ஏறக்குறைய ஒரே ஆண்டிலே குரு பட்டம் பெற்றோம். பிறகு தந்தை அவர்கள் திண்டிவனத்திலே வேலை செய்தார்கள். ஆயருடைய செயலராக இருந்திருக்கிறார்கள். பிறகு வெளிநாட்டிலே ரோமையிலே படித்து இறையியலில் முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றார். திண்டிவனத்திலே அவர் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். மறைக்கல்வி நூல்களை எழுதும் பணியிலே ஈடுபட்டிருந்தார். அதன் பிறகு அவர் திருச்சிக்கு வந்து புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே 7 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார். அம்பிகாபுரம், கிராப்பட்டி போன்ற பங்குகளிலும் அமெரிக்காவில் ஓராண்டும் பணியாற்றினார். இப்பொழுது மீண்டும் திருச்சி TMSSல் அவர் சமூக பணி மையத்திலே 4 ஆண்டுகள் பணியாற்றி திருச்சி லைட்டி சென்டரில் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பணியாற்றி இப்போது இவர் மீண்டும் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். இன்றைய மறைவுரையில் அவர் உலகம் எதிர்பார்க்கின்ற மீட்பர் என்பதை பற்றி பேசுவார். ஆகவே இன்றைய உலகிற்கு யார் தேவை என்றால் இந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவே. அகில உலகத்திற்கும் அரசராக, அகில உலகத்திற்கு மீட்பராக உள்ள இயேசு கிறிஸ்துவையே இன்ற உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்ற தலைப்பில் மறைவுரை ஆற்றுவார். ஆகவே தந்தை அவர்களை நம் அனைவர் பெயராலும் வருக வருக என்று திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நம்மையே தயாரிக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமிருந்தி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவன் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றெடுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உம்முடைய திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க நீர் திருபலமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19, மேலும் அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1, 3, 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடமிருந்து அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்.
அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, நீர் வலிமை மிக்கவர். உன்னதத்தில் உயர்ந்தவர் நீரே. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. தூய்மையே உம்மது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம்,
அப்படியானால் நீ அரசன்தானே என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக மீட்பரை நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசுனுடைய அந்த இரண்டாம் வருகை எப்போது வரும்? உலகம் எதிர்நோக்கியிருக்கின்ற அந்த மீட்பர் எத்தகையவர் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்காக இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு சமயம் நான் ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் எழுதிய ஒரு சிறிய ஒரு கதையை நான் படித்தேன். அவர் இயேசுடைய மறு வருகையை பற்றி அதில் பேசுகின்றார். அந்த கதையிலே அதாவது இயேசுடைய வருகை அண்மித்து விட்டது என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு, ஒரு ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிட்டு, அந்த நாளிலே அவர் இயேசு வரப்போகின்றார் என்ற செய்தி எல்லாரிடத்திலும் பரவுகின்றது. இந்த செய்தியை கேட்டவுடனேயே பெந்தகூஸ் சபையினரெல்லாம் ஒன்று கூடி திட்டமிட்டு, நம்மிடத்தில்தான் ஆண்டவர் இயேசு வருவார், ஏனென்றால் நாம் தாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தாம் அவருக்கு உகந்தவர்கள், ஏற்புடையவர் என்று சொல்லி மெரினா கடற்கரையிலே பல சபைகள்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு ஆராதனை கூட்டத்திற்கு, ஆவின் எழுப்புதல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் காத்திருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு வரப்போகின்றார் என்று. அதே சமயம் பக்கத்தில் இருக்கின்ற புனித தோமா பேராலயத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நற்கருணை வழிபாட்டு ஏற்பாடு செய்து அங்கும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான சபை, அதுதான் தாய் திருச்சபை, இயேசு கிறிஸ்து வந்தால் இங்குதான் வருவார் என்று சொல்லி எல்லோரும் அங்கே அவருடைய வருகைக்காக தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். சிஎஸ்சி சபையை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், லூத்தரன் சபை கிறிஸ்தவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்களாம் யோசிச்சு பார்க்குறாங்க, இயேசு எப்படி வருவார்? வானத்திலிருந்து வருகின்றாரா, இல்லை ஆகாய மார்க்கம் வழியாக வருவாரா, இல்லை புகை வண்டியிலே ரயிலிலே வருவாரா, பேருந்திலே வருவார், எப்படி வருவார் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்து அவர்கள் ஒரு சில பேர் மீனம்பாக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அங்கே போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு சில பேர் வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரயில் பேருந்து நிலையத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு இன்னும் ஒரு சில பேர் வந்து எக்மோரில் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவர் நாம் வரவேற்று நம்முடைய சபைக்கு நாம் அவரை கொண்டு சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு வரவில்லை. ஆனால் இயேசு வருகின்றார். அந்த கதையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற இயேசு வருகின்றார். இவர்கள் நினைத்த மாதிரி சபைக்கெல்லாம் இயேசு வரவில்லை. மாறாக வியாசர்பாடு இருக்கக்கூடிய ஒரு சேரிக்கு அவர் செல்கின்றார். சென்ற அவர் அங்கே சேரியிலே வாழ்கின்ற மக்களிடத்திலே தங்குகின்றார். 2 நாட்கள் அவரோடு தங்குகிறார். அந்த மக்களுக்கெல்லாம் இவர் யார் என்றெல்லாம் தெரியவில்லை. அவரோடு பழகுகின்றார். அந்த குழந்தைகளோடு அவர் விளையாடுகின்றார். மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகளுக்கு பாடல்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார். பிறகு ஒவ்வொரு வீடாக சந்திக்கின்றார். அவருடைய குறைகளெல்லாம் கேட்கின்றார். ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த ஏழை மக்கள் அந்த அவருடைய குறைகளெல்லாம் கேட்டு கடைசியாக அவர் திரும்ப கொண்டு போய் சொல்லுகின்றார், உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் வருவேன், மீண்டும் ஒரு முறை நான் இறப்பதற்கும் கூட தயாராக இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுவதாக அந்த கதை முடிவடைகின்றது. அன்புக்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பது நம்முடைய கிறிஸ்தவருடைய ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகும். அதாவது விண்ணேற்படைந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வருவார் என்பதை அங்கே வானதூதர் குறிப்பிடுவதை நாம் வந்து பார்க்கலாம். அதாவது திருத்தூதர் பணியில் அங்கே இயேசுடைய விண்ணேற்பினுடைய அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கலிலேயரே
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமானதை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று அந்த வானதூதர் குறிப்பிடுகின்றார். எனவே தொடக்ககால கிறிஸ்துவுடைய அடிப்படை நம்பிக்கை என்பது இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதாகும். அதனால தான் தெசலோனிக்கேயு முதல் திருமுகத்திலே புனித பவுல்கிட்ட ஒரு சில பேர் கேள்விகள் கேட்கின்றார்கள். அந்த கேள்விக்கான பதிலைத்தான் முதல் தெசலோனிக்கேயர்ல புனித பவுல் குறிப்பிடுகிறார். என்னன்னாக்க, இயேசு மீண்டும் வருவார்வான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் செத்து போயிட்டாங்களே, அந்த இறந்தவருடைய நிலைமை என்ன என்று கேட்கின்ற போது தான் அவர் சொல்றாரு, இயேசு மீண்டும் வருகின்ற போது அவர்களும் உயிர்த்தெழுவார்கள், அந்த மாட்சிமையோடு இயேசு கிறிஸ்து வருவார், அவர்களோடு புடைசூழ இயேசு கிறிஸ்து வருவார் என்று அங்கே பதில் சொல்லுகின்றார்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மாரநாத்தா என்பது நம்முடைய ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இயேசு கிறிஸ்து இறந்தார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகின்றோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது முதல் 1000 ஆண்டுகள் முடிவடைந்த பின்பு இயேசு வருவார் என்று எல்லோரும் ஐரோப்பிய நாடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஒரு சில பணக்கார கிறிஸ்தவர்கள் எருசலேமிற்கு சென்று அங்கே அவர்கள் 6 மாதமாக அங்கே காத்திருந்தார்கள். ஏன்னாக்க ஒருவேளை அதாவது எருசலேமுக்கு தான் இயேசு வருவார் நினைத்து அங்கே காத்திருந்து இயேசு வரவில்லை. எனவே அவர்களெல்லாம் மீண்டும் கவலையோடு திரும்பி வந்தார்கள். 2000 ஆண்டு முடிவடைகின்ற போது ஒரு சில பெந்தகோஸ்து சபையினர் என்ன சொன்னாங்க, இயேசுடைய வருகை அண்மித்துவிட என்று சொல்லி 2000 ஆண்டில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவோட வருகையை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எப்போ வருவார், எந்த நாளில் வருவார், அப்போ என்னெல்லாம் நிகழும் என்று ஒரு சில பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டார் என்பதை விட அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு நாள் வருவார் என்பது அடிப்படையான ஒரு நம்பிக்கையாகும். ஆனால் நாம் எத்தகைய ஒரு மீட்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம்? அந்த மீட்பர் எப்படிப்பட்டவர்? உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த மீட்பர் எப்போது வருவார் என்பதை விட அவருடைய அந்த வருகை எப்படி இருக்கும், அந்த மீட்பர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக பார்த்தோம் என்றால், அந்த வரவிருக்கின்ற அந்த மீட்பர் அவர் அன்பும் இரக்கம் உள்ளவராகத்தான் இருப்பார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் அடிக்கடி சொல்வது என்ன, கடவுளுடைய முகம் என்பது இரக்கம், இறைவனின் முகம் இரக்கம், அதுதான் இயேசு கிறிஸ்துடைய முகம். எனவே இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டவராகத்தான் அவர் அந்த 2ஆம் வருகையின் போது அவர் காணப்படுவார். ஏதோ தண்டிப்பதற்காக அல்ல, இவன் இன்ன பாவம் செய்தான் அவனை கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக இரக்கம் உடையவராக இருப்பார். எனக்கு இந்த உலகத்தில் இரக்கமின்மை என்பதுதான் இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற மிகப்பெரிய ஒரு பாவமாகும். அதாவது இப்படி திருத்தந்தை குறிப்பிடுவது என்னன்னாக்க, இன்டிஃபரண்டிசம், பாராமுகம், அடுத்தவனை கண்டுகொள்ளாமை என்பதுதான் இந்த உலகம் இந்த சமுதாயம் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாவம். அடுத்திருக்கின்றவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, எனக்கு கிடைத்தால் போகும் என்ற தன்னலத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த உலகம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவம் என்று திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். ஆனால் கடவுளோ அவர் எல்லாம் வல்லவராக இருந்தும் கூட அனைத்தையும் துறந்துவிட்டு அவர் மனிதரானார். அவர் ஏழைகள் மீது அன்பு கொண்டார், ஏழைகளுக்காக தன்னையே முற்றிலுமாக வெறுமையாக்கினார், அடிமையின் தன்மை பூண்டார். அது மட்டுமல்ல, ஏழைகளோடு ஒன்றாக சேர்ந்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக அர்ப்பணித்தார். எனவே கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல வரவிருக்கின்ற மெசியாவும் இரக்கமுள்ளவராய் இருப்பார். எனவே அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய விலை மதிக்க பெறாத அந்த இரக்கத்தை அன்பையும் நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் இரக்கமுடையவராக இருப்பது போல நாமும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வரவிருக்கின்ற மெசியா நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் சவாலாகும். இரண்டாவதாக, இயேசுடைய மைய செய்தி என்பது என்ன? கடவுளுடைய அரசு, இறை ஆட்சி என்பதாகும். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்பதுதான் இயேசுடைய அடிப்படை போதனையாகும். எனவே இந்த இறை ஆட்சி என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால்,
அதை விளக்குவதற்கு பலவிதமான ஓமை இலேசுவர்மான் சொன்னாலும் கூட அதை நாம் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், அதாவது இறை உறவு மனித உறவு இந்த இரண்டும் சேருகின்ற போது மலருவதுதான் என்ன? கடவுளுடைய அரசு, இறையாட்சி. இறைவனை நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதே இறைவனை நம்முடைய சகோதர சகோதரத்திலே கண்டு அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு உறவில் நிலைத்திருப்பதான் கடவுளுடைய அரசு என்பதாகும். அப்படிப்பட்ட அந்த உறவு வாழ்க்கை தான் இறையாட்சி என்பதை இயேசு பலமுறை எடுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அந்த இறையாட்சி நாம் கண்டுகொள்வதே இல்லை. எங்கே மக்கள் ஒன்றுபட்டு வாழுகின்றார்களோ, ஒற்றுமையோடு வாழுகின்றார்களோ, எங்கே ஒருவர் ஏற்றத்தாழ்வின்றி ஏற்றுக்கொள்கின்றார்களோ, எங்கே மக்கள் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்கின்றார்களோ, எங்கே மக்கள் ஒருவரை அவர்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்கின்றாரோ அங்குதான் என்ன இருக்கின்றது? கடவுளுடைய அரசு, இறையாட்சி இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த இறையாட்சி நிலைநாட்டுவதுதான் இயேசுடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால், நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மெசியா அந்த இறையாட்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். எனவே நாமும் அந்த இயேசுவினுடைய அடிப்படை செய்தியான அந்த இறையாட்சியை உள்வாங்கிக் கொண்டு இறையாட்சியினுடைய விளிம்பியங்களுக்கு சான்றுபவர்களாக மாறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக இயேசு வரவிருக்கின்ற மெசியா என்பவர் அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வருவார். எனவே இயேசு அவர் தண்டனை தீர்ப்பு வழங்குவதற்காக மட்டுமல்ல, அவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவராக இருப்பதனால் அந்த மெசியா தன்னுடைய இரக்கத்தோடு எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர். எனவே மன்னிப்பு என்பது கடவுளுடைய இரக்கத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒன்றாகும். எனவேதான் கடவுள் என்ன சொல்றாருனாக்க, நாம் பிறருடைய குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும். கடவுள் மன்னிக்கின்றார். அவருடைய மன்னிப்பை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் நாமும் அடுத்திருக்கின்றவருடைய குற்றம் குறைகளை மன்னிக்க தயாராக இருக்கின்றோம். கடவுள் மன்னிக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் அடுத்திருப்பவருடைய சிறு தவறுகளை கூட மன்னிப்பதற்கு மறந்து விடுகின்றோம். ஆனால் நாம் கடவுள் இரக்கத்தோடு நம்மை அணுகுவது போல நாமும் கணித உணத்தோடு இல்லாமல் நம்மோடு ஒருவரோடு இருக்கின்ற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு பிறருடைய குற்றம் குறைகளை மன்னித்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் மெசியா விடுக்கக்கூடிய அழைப்பாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த உலக மீட்பர் அந்த உலக இரட்சகருடைய விழாவை கொண்டாடுகின்ற போது நாம் அனைவரும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு முற்படுவோம். அந்த உலக மீட்பர், அந்த உலக இரட்சகர் நம்முடைய குடும்பத்தில் அவர் ஒருவராக இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு சமூகத்திலே அவருடைய திருப்பிரசனம் என்றுமே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டத்திலும் அந்த உலக இரட்சகருடைய அவருடைய உடனிருப்பு என்றும் இருந்து நம்மை அவர் பாதுகாக்க வேண்டும். வரவிருக்கின்ற மெசியா ஏதோ நமக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவதற்கு என்று மட்டுமல்லாமல் நம் அனைவரையும் அரவணைப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் மன்னிப்பதற்கும் வருகிறார் என்ற உணர்வோடு நாம் திருப்பலியை நன்றியோடு கொண்டாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் அனைவரும் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இப்போது நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை இறைவனுடைய திருப்பாதங்களில் வைப்போம். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய இயேசுவே, உமது உன்னத கொடையாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவத்தினால் சீரழிந்த சோதோம் கொமராவை காப்பாற்ற பரிந்து பேசிய அபிரகாமுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்த இறைவா, உமது மகனுடன் இறந்த உயிர்த்த நாங்கள் எப்போதும் பாவமாயில் விழுந்து விடாது இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அனைவருக்கும் தேவைகளிலும் முதன்மையான தேவன் நீரே என்பதை உணர்ந்து உம்மையே எதிர்கொண்டு வாழ வரமல வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். அரசர்க்கெல்லாம் அரசரே இறைவா, எமது பங்கின் பாதுகாவலராம் உலக மீட்பருடைய 139வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் இச்சிறப்பு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அருட்தந்தையையும் எமது பங்கு தந்தையரையும் துறவியர் இருபால் துறவியர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இத்திருப்பலியில் உமது ஆலயம் தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தயை மிகுந்து இரக்கத்தோடு கண்ணோக்கி அருளும். அவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்து உமது இறை ஆட்சியை இம்மண்ணில் நிலவ தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உம்முடைய மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீரே. நாங்கள் உம்முடைய திருமகனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில், அவர் வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் வைத்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீ அன்போடு ஏற்றருளும். நாங்கள் கேட்பதற்கு முன்பே நீர் கொடுக்கக்கூடிய நல்ல இறைவன், நல்ல ஒரு தந்தை, நல்ல ஒரு தாய் என்பதை நாங்கள் அனைவருமே அறிவோம். எனவே இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் தந்தரல வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். கனிந்து அன்பின் வழிவிலே, கருணை சொல்லும் வழியிலே பணிபுரிந்திட வருகின்றேன். பணிந்து என்னை தருகின்றேன், பதம் பணிந்து என்னை தருகின்றேன். கனிந்து அன்பின் வழிவிலே. தேவை அறியும் மார்க்கமும், தேவியலையும் ஊக்கமும், சேவை புரியும் கரங்களும், சேர்ந்து மகிழும் மனங்களும், தலைவன் விரும்பும் காணிக்கை தந்திட வந்தேன் நான் என்னை. தலைவன் விரும்பும் காணிக்கை தந்திட வந்தேன் நான் என்னை. தந்திட வந்தேன் நான் என்னை. கனிந்த அன்பின் வடிவிலே. அன்பில் வளரும் இதயமும் அருளில்
மங்களும் தலைவன் விரும்பும் காணிக்கை தந்திட வந்தேன் நான் என்னை. தலைவன் விரும்பும் காணிக்கை தந்திட வந்தேன் நான் என்னை. தந்திட வந்தேன் நான் என்னை. கனிந்த அன்பின் வடிவிலே கருணை சொல்லும் வழியிலே பணிபுரிந்திட வருகின்றேன். பணிந்து என்னை தருகின்றேன். பணிந்து என்னை தருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி ஒன்று சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவடியின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீரே. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்பு அனைத்தோடும் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லாத மாண்புடைய உமக்கு அவர் கையளித்தார். அது உண்மையும் வாழ்வு தரும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் இன்னும் வான்படைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உடைய மாட்சிமை புகழ்ந்து பாடி அக்களித்து சொல்வதாவது: Hosanna, 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 Hosanna. தூயவர், 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 தூயவர். வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்ற
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆபரணமே உணவருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தும் வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பு தருகின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடனமத்தத்தின் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். சிறப்பாக இதோ உமது உடலின் முன்பாக உமது இரத்தத்தின் முன்பாக நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற மன்றாட்டுக்களை நீர் கண்ணோக்கி எங்கள் மீது தயவாய் உமது கருணையை பொழிந்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய பங்கிலே கடந்த ஓராண்டிலே இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர்கள் அனைவர் மீதும் இரக்கத்தோடு கண்ணோக்கி உமது திருமுக ஒளியினுள் அனைவரையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்,
ஆமென். ஆமென். இறை மகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு நாம் தந்தை இறைவன் நோக்கி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திட திறம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பெருமான் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மீட்பர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கேற்க நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா.
நலம் தரும் மருந்தாயினி வா வா, உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினி வா வா, நிரந்தர வாழ்வே என் தேவா. இந்த திருப்பலியை சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்து நமக்காக ஜெபித்து நல்லதொரு மறைவுரை ஆற்றிய மீட்பர் எவ்வாறு நம்மிலே வருகின்றார் என்பதை நினைவுபடுத்தி அருமையாக மறைவுரை ஆற்றிய அருள் தந்தை எஸ் தேவராஜ் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் வண்ணம், அவரை கௌரவிக்கும் வண்ணம் இப்பொழுது அவருக்கு நானே பொன்னாடை போர்த்துகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் என்றென்றும் நிலைத்திருந்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவர் மீதும் தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு